இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மேட்சோட இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினது. ப்ளஸ் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த 3வது T20 மேட்ச் நான் வந்து சொல்லியே ஆவேன். ஏன்னா இந்த மேட்ச் பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா 3வது T20 மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதா? ஏன்னா இது ஒரு சீரியஸுக்கான ஒரு டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் அணி ஜெயிச்சாங்கனாலும் கோப்பை, ப்ளஸ் வந்து இந்த மேட்ச் நடக்காமல் போனாலும் அவங்களுக்கு தான் கோப்பை. அப்படிப்பட்ட சூழலில் மழை வேற வந்து இந்த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. வருண பவன் நான் உங்களுக்கு வழி விடுறேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து கடைசியில் நிற்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. 12 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கேம் இருந்தது. ப்ளஸ் இதில் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தார். ப்ளஸ் அவங்களுக்கு அது ரொம்பவே கை கொடுத்துன்னு சொல்லி அவனே. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஸ்ரீலங்காவோட ஒரு அதிரடியான ஒரு பேட்டர் நிசங்காவோட விக்கெட்டை ஓவர்லேயே வந்து தூக்குனாங்க. அதுவும் கோல்டன் டக் அவுட் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான வெளிப்படுத்தினார் பேட்டிங்கை. அவரையும் பார்த்தீங்கன்னா குயிக்காக எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ஸ்ரீலங்கா பேட்டர் வந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தலா 20 ரன்னு 30 ரன்னு அடித்து ஸ்கோரை கொண்டு போனாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து இந்த வின்னிங்ஸ்க்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் ஸ்ரீலங்கா அணியோட கேப்டன் சனக்கா என்ட்ரி கொடுத்தாரு. ஸ்ரீலங்கா 9 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 ஓவரில் கேமே டோட்டலாக மாற்றி விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஆனோம். 5 சிக்ஸு 34 ரன் வெறும் 9 பாலுக்கு தாங்க. வந்ததுலேருந்து சும்மா மரண அடி காட்டு அடி அடிச்சாருன்னு சொல்லுவேன். சனக்கா பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் அப்படிங்கிறத காமிச்சாரு. கடைசியில் ஸ்ரீலங்கா அணி 12 ஓவருக்கு 160 ரன் அடித்தாங்க. சும்மா செம்மையாக இருந்தது. ஓகே, 160 ரன்லாம் ரொம்ப கஷ்டப்பா. 12 ஓவருக்கு 161 ரன்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டாங்க. 3 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா சும்மா 60 ரன்னுங்க. சும்மா போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்கன்னு சொல்லும். அதுவும் குறிப்பிட்ட சல்மான் அலிக்கு அவங்களோட கேப்டன், பாகிஸ்தானோட கேப்டன் சும்மா அடி பொலன்னு பொலந்துட்டாரு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடித்த வேகத்திலே அவங்களோட விக்கெட்டையும் விட்டுட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் போயிட்டாங்க. ஒரு 60 ரன்னுக்குலாம் 3 ஓவருக்குலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு அவங்களோட மெயின் பவுலர். ஸ்ரீலங்காவோட மெயின் பவுலர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அசரங்கா உள்ள என்ட்ரி கொடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க ஸ்ரீலங்கா அணி. இருந்தாலும் நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் கேமை விட மாட்டோன்னு பாகிஸ்தான் பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட அதிரடி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. விக்கெட் ஒரு பக்கத்து போயிட்டே இருக்கு. இருந்தாலும் பாகிஸ்தான் அவங்க அதிரடியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சும்மா வந்து யார் ஜெயிப்பாங்க, ஸ்ரீலங்காவா பாகிஸ்தான் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விக்கெட் ஒரு சைடே போயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் கேம் வந்து பயங்கர க்ளோஸாக போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலை ப்ளஸ் மெயினான விக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பத்ரினாவும் அசரங்காவும் 2 பேரும் வந்து அடுத்தடுத்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீலங்கா அணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணல. ஒரு த்ரில்லிங் மேட்சாக தான் இருந்துன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா பாகிஸ்தான் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச்சை விட்டு கொடுக்கலன்னு சொல்லி ஆகணுங்க. சும்மா ஃபைட்டிங்காக இருந்தது. பாகிஸ்தான் முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கைக்கு தான் திரும்ப ஆரம்பிச்சது. ஓவராலாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா அழகாக அந்த மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். இப்போ சீரீஸை 1-1 ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களோட சொந்த மண்ணில் சீரீஸை விடாமல் இந்த மேட்ச்சை எப்படியோ இழுத்து பிடிச்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட கேப்டன் சனக்கா. கடைசியில் அவரும் இந்த 9 பாலுக்கு 30 ரன் 5 சிக்ஸ் அந்த ஒரு அதிரடி கேமு தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாற்றிச்சுன்னு சொல்லணும். இல்லைனா இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா டோட்டலில் வந்து அழகாக தெரியும். 12 ஓவருக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு அழகாக தெரியும். 10 விக்கெட் கையில் இருக்குது. போட்டு முதல்ல இருந்து கொளுத்தி எறிஞ்சிருப்பாங்க. ஈஸியாக அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அந்த ரன் 160 பெரிய இலக்கு. அதை சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் விக்கெட் விழ தான் செய்யும். போராட்டம் இருந்தாலும் கை கொடுக்கவில்லை. ஸ்ரீலங்கா எப்படியா அந்த மேட்ச் ஜெயிப்பாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். மேட்ச் நடக்காமல் போயிருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு கோப்பை போயிருக்கும். மேட்ச் நடந்ததுனால இந்த சீரீஸை ஸ்ரீலங்கா ஜெயிச்சு ஈக்குவல் பண்ணி அவங்களோட சொந்த மண்ணில் சீரீஸ் இழக்காமல் அவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க. ஓகே, ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.